ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2021 தெலுங்கில் வெளியான சூரக்கோட்டை படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு தந்தியோன் யூடியூப் சேனலில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லவர்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தா தனியாக ஒரு கோவிலில் பேசுகிறதுக்கு மீட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அந்த கோவில் நகையில் திருடுவதற்கு ஒரு நபர் அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்தா சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்க பார்க்குறாங்க அந்த திருடர்களை பார்த்தீங்கன்னா. இதுக்கு முன்னாடி இது 10க்கு மேற்பட்ட கோயிலில் திருடிட்டு நகைலாம் திருட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கதைக்களம் இன்னொரு இடத்துக்கு மாறுபடுது. இன்னொரு கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு கோயிலுக்கு போவாங்க. கோயில் உள்ள பார்த்தா லாக் பண்ணிவிடுவாங்க. அந்த சமயத்தில் அங்கே உள்ளாரே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த திருடர்கள் திரும்ப உள்ளே வராங்க. அதை அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்து வீடியோவை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த திருடர்கள் தப்பிச்சாங்களா இல்லையா, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தேன் இது 2021 எடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு பெட்டரான மினிஸ் இருந்தது. கதைக்களம் அந்தளவுக்கு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா அது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா கோயிலுக்குள்ளே தான் நடக்குது. கோயிலுள்ள மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த திருடன் கட்டினது எப்படி வெளியேற வராங்க. இதான் கதையை. அந்தளவுக்கு சுவாரஸ்யம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ட்விஸ்டிங் இல்லை, த்ரில்லிங் இல்லை, எதுவுமே இல்லைங்க. சும்மா ஹீரோ பார்த்தா காமெடியாக காமிச்சிருப்பாங்க. அவர் கடைசியாக ஃபைட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் கொண்டு போயிருக்காங்க. அந்தளவுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை. நீங்கள் பார்க்குறது வேஸ்ட் தான். அந்தளவுக்கு போராக தான் போச்சு படம். வேறு எதுவுமே கதைக்களமோ எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க முழுக்க ஒரு போரான ஃபிலிம் தான். இதுக்கப்புறமும் நீங்கள் பார்க்க ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த மூவி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்படி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.